அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். உங்களுடைய கெட்டப் பார்த்தா திருமாவளவன் மாதிரி மீசெல்லாம் முடிச்சு விட்டுருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு தனியான ஒரு பாணி அடையாளம். ஆமாம், அடையாளம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஆதி தமிழர் கட்சி இது யாருக்கான கட்சி? ஆதித்தமிழர் என்பது சாதி. ஏன் அப்படி கேட்டோம்னா, விடுதலை சிறுத்தைகள்னு பேர் இருந்தாலும் அவர் எல்லா மக்களுக்குமான அரசியல் கட்சின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த கேள்வி உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆதித்தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து மேலே எழுந்து வரக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. இது வந்து இன்னைக்கு வந்து குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களிலும் கடைக்கோடியில் இருக்கின்ற அருந்ததியர் மக்களுடைய வாழ் உரிமைக்காக, அரசியல் உரிமைக்காக, அவருடைய சமூக நீதிக்காக இதுவரையிலும் நாங்கள் தொடர்ந்து பணி செய்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு இயக்கமாக இருக்கக்கூடாது. நாம் ஒட்டுமொத்த ஆதி தமிழின மக்கள் அனைவருக்குமான ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தொடங்குகிற இடம் என்பது குறிப்பாக ஆதித்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அவர்களுக்கான விடுதலைக்கான ஒரு பாதையை, அரசியல் பாதையை தேர்வு செய்து அதன் அடிப்படையில் அவருடைய அரசியல் உரிமையை, அரசியல் நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்கமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ கட்சி ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட நாங்கள், அதாவது கட்சின்னு நாங்கள் 2015 தான் டெக்ளேர் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய அரசியல் ரீதியான என்னுடைய செயல்பாடுகளே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் வரைக்கும் ஆகிறது. முதல்ல வந்து நாங்கள் வந்து ஒரு கூட்டமைப்பாக இயங்கினோம். அதன் பிறகு அருந்தமிழர் விடுதலை இயக்கம்ங்கிற ஒரு இயக்கமாக பரிணமித்தோம். அந்த இயக்கங்களாக பரிணமிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு இயக்கமாக இருந்தால் மட்டும் போதாது, நமக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்ட்டி என்பது தேவைப்படுகிறது என்பதை மையப்படுத்தி அன்றைக்கு இருந்த பல்வேறு அமைப்புகளிலிருந்து இந்த கருத்தில் உடன்பட்டவர்கள், அரசியல் தீர்வு தான் முக்கியம் என்கிற கருத்தில் உடன்பட்டவர்கள், அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆதித்தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி 2015 கோவையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை வந்து டெக்ளேர் பண்ணி ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை வந்து வெளிப்படுத்தினோம். பட் அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய சமூக ரீதியான அல்லது இயக்க ரீதியான பணிகளில் நீண்ட காலம் வந்து எங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது. பட் அரசியல் ரீதியான்னு பார்க்கும் பொழுது 2015 கட்சியாக அறிவித்து அதில் வந்து தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். இப்போ உங்கள் கட்சியில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க? அதாவது உறுப்பினர்களாக நாங்கள் வந்து எல்லாரையுமே வந்து உறுப்பினர்களாக நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்வது கிடையாது. முதல்ல கட்சியினுடைய கொள்கைகள், அவங்களுடைய திட்டங்கள் என்ன என்பது ஓரளவுக்கு அது புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் அவர்களை உறுப்பினர்களாக நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தன்மையில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு உறுப்பினர்கள் பார்க்கும்போது ஒரு 2 லட்சம் பேர் வந்து உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 26 மாவட்டங்களில் நாங்கள் வந்து இயங்கிட்டுருக்குறோம். இதில் ரொம்ப ஒரு ஆக்டிவாக ஒரு 15 மாவட்டங்கள் வரைக்குமே ரொம்ப ஆக்டிவாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள், ஏன்னா குறிப்பாக வந்து இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களிலே வந்து அருந்ததியர் மக்கள் கடைக்கோடியில் இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய எண்ணிக்கை என்பது, மக்கள் தொகை அடர்த்தி என்பது மேற்கு மாவட்டங்களில் தான் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு தென் மாவட்டங்களில் இருக்குது, அதன் பிறகு வட மாவட்டங்கள், இப்படி வந்து மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு, இது போன்ற பல்வேறு மாவட்டங்கள். குறிப்பாக இன்றைக்கு அருந்ததியர் சமூக மக்கள் வந்து இல்லாத கிராமமே இருக்காது. நீங்கள் வந்து எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கே வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு வீடு 2 வீடாவது கண்டிப்பாக இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த மக்கள் வந்து பறந்து விரிந்த ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இங்கே சென்னையிலே கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே வசிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம வந்து பார்க்குறோம். தனித்த செட்டில்மெண்ட்டாகவே குடியிருக்கிறாங்க, அதையும் நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம். நம்ம என்னதான் பெரு மாநகராட்சி அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இன்றைக்கி இந்த பகுதி மக்கள் வாழக்கூடிய இடம் வந்து ஒரு தனித்த செட்டில்மெண்ட்டாகவே இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து எங்களுடைய கட்சி பரவி இருக்கிறது. இதில் வந்து அரசியல் ரீதியான்னு பார்க்கும்பொழுது நாங்கள் வந்து ஒரு இடதுசாரி அரசியலை முன்னிலைப்படுத்துகின்ற, குறிப்பாக அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய பார்வையிலான எங்களுடைய செயல்பாடுகள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து
பயணிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒரு சாதி ஒழிப்புக்கான ஒரு தளமாக நம்ம கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக சாதி ஒழிப்பின் மீது நம்பிக்கை உடையவர்கள், அதற்காக செயலாற்றுகின்றவர்கள். அவர்கள் தலித் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் பிறப்பால் வந்து ஒரு நான் தலித்தாக கூட இருக்கலாம். ஆனால் சாதி ஒழிப்பின் மீது அவர்களுக்கு மிகுந்த ஒரு அன்பும் அக்கறையும் செயல்பாட்டில் நோக்கி இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா தரப்பையுமே இணைத்து செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் நாங்கள் வந்து பயணித்து போயிட்டுருக்குறோம். உங்கள் கட்சியோட கொள்கைகள்னா என்ன? நீங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் எங்களுக்கு உறுப்பினராக சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது ஒரு புதிய விதமான கருத்தாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியுமே வந்து யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கொள்கையை சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து எங்கள் கொள்கையெல்லாம் கோட்பாடுகளை புரிந்து அறிந்தவர்கள் மட்டுமே உறுப்பினராக ஆக்கப்படணும் போது உங்கள் கொள்கைகள் எல்லாம் என்ன மாதிரியான கொள்கைகள்? இல்லை, எங்களுடைய கொள்கை வந்து அம்பேத்கருடைய கொள்கை, பெரியாருடைய கொள்கை, மார்க்சிய கொள்கை. இந்த 3 தத்துவார்த்தங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்கள் தோழர்களை வந்து வளர்த்து கொண்டு வரோம். அப்போ இந்த மாதிரியான நாங்கள் வந்து ஒரு 3 தலைவர்களை முன்னிலைப்படுத்தி செயல்படும் பொழுது இன்றைக்கு இதில் வந்து நீங்கள் இந்திய அளவில் பார்க்கும் பொழுது வந்து இந்த 3 கொள்கைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து அடிப்படைவாதம், குறிப்பாக வந்து இந்துத்துவ சக்திகளாக இருக்கலாம், அல்லது பிற மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து காலத்துக்கு ஏற்பட்ட அந்த மாற்றங்களை செய்யாமல் நான் அடிப்படை கொள்கையை தான் நான் பேசுவேன், அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்க அதனால் அப்படி தான் இருப்பேன், நான் எந்த விதத்தில் மாற்றிக்கொள்ள மாட்டேன், பெண்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டேன், பெண்களுடைய இது வந்து இப்படி தான் இருக்கணும் என்று ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய பிற்போக்கு சக்திகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அது அவர்களிலிருந்து நாங்கள் மாறுபட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய கட்சி என்பது வந்து இன்னைக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரியாரை பேசுறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம பார்க்குறோம். பக்தி என்பது கூட வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண குலசாமிகளை கும்பிடுறது, ஒரு மதுரை வீர சாமி வந்து கும்பிட்றான்னா அதை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லலாம். அது ஒரு முன்னோர்கள் வழிபாடு. தமிழ் சமூக தமிழ் மரபில் வந்து முன்னோர் வழிபாட்டை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒரு முன்னோர் வழிபாட்டை வழிபடக்கூடியதெல்லாம் நம்ம வந்து பெரியாருடைய பார்வையில் நம்ம வந்து அப்படி வந்து அவங்கள ஒரு பிற்போக்கு சக்தியாக நம்ம பார்க்குறது கிடையாது. நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கடவுள்கள் யாராக இருந்தாலும் அதை நம்ம வந்து நம்முடைய குலசாமிகளாக முன்னோர்களாக அதை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம வந்து பயணித்துட்ருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது வந்து இதுவரைக்குமான எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு அடிப்படை கொள்கையிலிருந்து அவர்கள் மாறாமல் இருக்கணும் என்பது தான் நாங்கள் வந்து அடிப்படைனா கட்சியில் சேரணும்னா யார் வேணாலும் வந்து சேரலாம் அப்படிங்கிறது வந்து அது மற்ற கட்சிகளுக்கு வந்து அது வந்து சாதாரண ஒரு விஷயமா. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் ஒரு அடிப்படையான சித்தாந்தத்தை வந்து உள்வாங்கியவர்களாக இருக்கணும். சும்மா எல்லாரையும் வந்து நம்ம பேருக்காக சேர்த்துக்கிறதில்ல. அது நாளைக்கு வந்து நம்மளுடைய அரசியல் பணிகளுக்கு வந்து அது வந்து ஒரு தடையாக தான் இருக்கும். அட்லீஸ்ட்டு நிர்வாகிகளாவது ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு இருக்கணும். எல்லாருமே நிர்வாகிகளாக நம்ம போட முடியாது. அப்போ நிர்வாகிகள் குறைந்தபட்சம் அம்பேத்கருடைய கருத்தியலை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர்கள் வந்து இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு எதிரானவர்களாக இருக்கணும். ரெண்டாவது பெரியாருடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்கு ஒரு தைரியம் இருக்கணும். பெரியாருடைய சித்தாந்தத்தை நம்முடைய வீடுகளிலேயே நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மார்க்சிய சித்தாந்தம்ங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக அவருடைய உரிமைக்காக பேசினாலும் கூட அந்த சமூகத்திலையும் வந்து யார் வந்து ஒரு ஒரு வர்க்க ரீதியாக யார் பின்தங்கி இருக்கிறாங்க, யார் வந்து மேலே இருக்கிறாங்க, மேல்தட்டு வர்க்கத்தினுடைய சிந்தனைகளே இங்கே வந்து அதுவே ஒரு பெரிய விஷயமா அதைத்தான் முன்னிலைப்படுத்துவாங்க எல்லா இடங்களையும். அப்போ நாம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டாலும் கூட அங்கேயும் ஒரு அடித்தள வர்க்கத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். அதனால தான் மார்க்சிய பார்வையோடு தான் நாங்கள் வந்து செயலாற்றுறோம். இந்த 3 தலைவர்களுடைய வழியின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த 3 தலைவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் வந்து இந்துத்துவா இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அப்படின்னு தெரியுது. அப்போ நீங்கள் திமுகவுடைய கூட்டணியை ஆதரிக்கிறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் திமுக கூட்டணியில் ஏற்கனவே நாங்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் 2015 கட்சி தொடங்கிய அந்த காலகட்டத்திலிருந்தே நாங்கள் வந்து திமுகவோட தான் நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு காவி பயங்கரவாத ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் அடகு வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்குறோம். அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம அளவுலையாவது நம்ம இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான
ஒரு பக்கபலமாக திமுக கூட்டணிக்கு நாம் இருக்கணும் என்கிற அடிப்படையில் கடந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நாங்கள் திமுகவினுடைய ஒரு சப்போர்ட்டிவாக ஆதரவாக தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து தேர்தலில் வந்து ஒரு சீட் ஷேரிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் நாங்கள் இல்லைன்னா கூட நாங்கள் ஒரு ஆதரவாக நாங்கள் தொடர்ந்து திமுகவுக்கு நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். பட் இப்போ நாங்கள் வந்து அதையும் எதிர்நோக்கி நாங்கள் வந்து பயணிச்சுட்ருக்குறோம். நீங்கள் இப்போ பெரியார் கொள்கை தலைவராக இருக்கிற பட்சத்தில் சீமானுடைய அரசியல் வந்து இப்போ பெரியாரை கடுமையான விமர்சனத்தில் வச்சுருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமான் வந்து அவர் வந்து தன்னை வந்து அவர் வளர்ந்ததே பெரியாரை வச்சு தான் வளர்ந்தார். பெரியார் இல்லைன்னா சீமான் யாருன்னே தெரியாது. அப்போ பெரியாருடைய இயக்கங்கள் தான் அண்ணன் குலத்தூர்மணியாக இருக்கட்டும் அல்லது கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும், இது போன்ற தலைவர்களுடைய அந்த அவர்களுடைய இயக்க கூட்டங்களில் தான் அவர் வந்து பெரியாரை பற்றி பேசி அவர் வந்து பிரபாகரனுடைய புகழ்பாடி வந்து ஒரு அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆனது வந்து பெரியார் இயக்கங்களால் தான் அவர் வளர்ந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் வைக்கக்கூடிய ஒரு வாதங்கள் எல்லாமே அவர் ஏற்கனவே முன்வைத்த ஒட்டுமொத்த வாதங்களையும் மறுதளித்து பெரியாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பெரியாரை வந்து நான் வந்து திராவிட கோட்டையை நான் இடிப்பேன், பெரியார் வந்து ஒரு மண் என்றெல்லாம் பெரியாரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக, அதாவது ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகளில் மிக ஒரு தரந்தாழ்ந்த ஒரு அரசியல்வாதின்னு அது சீமான் தான். சீமான் மாதிரி ஒரு தரங்கட்ட அரசியல்வாதியை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் சொல்லக்கூடியதையும் கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. அதை இல்லைன்னு சொல்ல வர. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு போக்கு தான். அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஈழத்தமிழர்களுடைய விஷயங்களில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சரின்னு நம்புறவங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஈழத்தமிழருடைய விஷயத்தில் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களோ அல்லது அண்ணன் திருமாவர்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட எத்தனையோ தலைவர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவர்களாம் ஈழத்தமிழர்களுக்காக ஐயா குலத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், நம்ம ஐயா வீரமணி அவர்கள், ஏன் மரியாதைக்குரிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களே கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லாருமே வந்து ஈழத்தமிழுடைய வாழ்வுரிமையை காக்கணும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் இவர்கள் முன்வைக்கக்கூடிய சில கருத்துக்கள் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் காலி செய்யணும், நாம தான் ஈழத்தமிழருக்காக நிற்கிறோம், நாம தான் தமிழர்களுக்காக நிற்கிறோம் என்று அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு என்பது ஒரு தனக்கு தான் எல்லாமே தெரியும், அப்படி தான் தோன்றித்தனமான ஒரு போக்கு, தான் என்கிற ஒரு அகந்தையினுடைய ஒரு போக்காக தான் அவருடைய அரசியல் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் வந்து நம்ம அவரை வந்து ஒரு பெரியாரை சொல்லி வளர்ந்தவர், இன்றைக்கு பெரியார் சொல்லி அவர் வந்து வாழ்கிறார். பெரியார் இல்லாமல் அவர் கிடையாது. ஒன்று பெரியாரை வந்து ஒரு புகழ்ந்து பாடணும், இல்லைன்னா பெரியார் திட்டி வாழணும். ஒட்டுமொத்தத்தில் அவருடைய வாழ்க்கையை பெரியாரை வச்சு தான் இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் வந்து பெரியாரை திட்டுவதற்கு யாராவது பின்புலமாக இருந்து அவரை இயக்குறாங்க மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? நிச்சயமாக. ஏன்னா வந்து பெரியாரை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்? ஒட்டுமொத்தமாக வந்து ஆர்எஸ்எஸ் அல்லது சனாதன சக்திகள், இந்துத்துவ சக்திகள், இவர்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து பெரியார் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா வந்து அம்பேத்கரை கூட அவங்க வந்து உள்வாங்கிக்கிறாங்க. பிஜேபியினுடைய கூட்டங்களில், பிஜேபியினுடைய தேர்தல் பரப்புரைகளில் கூட பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை வந்து ஒரு பிரதானமான ஒரு அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறாங்க, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க, அம்பேத்கர் தான் தலைவர், பெரிய தலைவர்னு பேசுகிறாங்க. ஆனால் அம்பேத்கர் உள்வாங்கிறதுக்கு அடிப்படை காரணம், அம்பேத்கர் வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் வந்து பௌத்தத்தை வந்து தழுவினார். அப்போ பௌத்தத்தை தழுவினார் என்பது வந்து பௌத்தம் என்பது இவங்களுக்கு ஒரு இந்து மதத்தினுடைய இன்னொரு கடவுளாக, ஒரு விஷ்ணுனுடைய அவதாரமாக, திருமாலுடைய அவதாரமாக புத்தரை ஆக்கிட்டேன். அப்போ அதனால் என்னென்னா அம்பேத்கரை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எதிரியாக படலை. அம்பேத்கரை வந்து தன்மையப்படுத்தி கொள்ளக்கூடிய அல்லது தங்களுடைய கொள்கைகள் பக்கம் அவரை வந்து நம்ம ஒரு விஷயத்தை இன்டர்பிரேட் பண்ணுறது பொறுத்தான இருக்குது. எப்படி வந்து நம்ம எந்த பார்வையிலேருந்து நம்ம பார்க்குறோம், எப்படி அவரை விளக்கம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அம்பேத்கரை வந்து அவங்க இப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அவர் வந்து இஸ்லாத்தையோ கிறித்தவத்தையோ, அதாவது வெளிநாடுகள்லேருந்து வந்த மதங்களெல்லாம் அவர் எடுத்துக்கலை, அவர் வந்து பௌத்தத்தை தான் தழுவினார். பௌத்தம்ங்கிறது புத்தருங்கிறது யார்? புத்தர் வந்து இந்து கடவுளுடைய விஷ்ணுனுடைய அவதாரம் தான் புத்தர். இப்படியான, அதாவது புத்தர் வந்து கடவுளே இல்லை, உருவ வழிபாடு இல்லைன்னு சொன்னவர், அவரையே நம்ம வந்து உருவமாக வழிபட்டு அவரையே நம்ம வந்து கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பௌத்தத்தை இந்துத்துவம் விழுங்கி விட்டது, தன்மையப்படுத்தி விட்டது என்று தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அம்பேத்கரை வந்து அவங்க ஏற்றுக்கொள்கிற தயக்கம் இல்லை. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
ஏன்னா பெரியார் தான் நேரடி எதிரியா நிற்கிறார். அவரை வந்து நீங்க எந்த ஒரு இன்டர்பிரேட் பண்ணியும் பெரியாரை நீங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்போ பெரியாரை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்போ இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு வந்து பின்புலமாக இவர்கள் தான் இருந்து தான் சீமானை இயக்குகிறார்கள். ஏன்னா சீமானை ஏற்கனவே வந்து அவர் ஒரு இந்துத்துவ பின்புலம் உள்ள ஆள் தான் அப்படிங்கிறது இன்னைக்கு சில ரீசெண்டாக நிறைய செய்திகள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சில அவர் சார்ந்த சில சமுதாய அடிப்படையில் வந்து சில பேரை வந்து அவருக்கு வந்து பின்புலமாக இருந்து இந்த இந்துத்துவ சக்திகளோடு இணங்கி போகிறதுக்கு, அவர்களோட லிங்க் பண்ணி விடுறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாலமாக சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் இதெல்லாம் கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் எதிர்த்து தான் ஐயா வைகுண்டர் போன்றவர்களாக வந்தாங்க. இந்து மதத்தினுடைய ஒட்டுமொத்த தீண்டாமை வன்கொடுமைகளை எதிர்த்து கோயிலுக்குள்ளேயே போக முடியாது என்கிற ஒரு நிலைமையில் கோயிலே வெறுத்து, சாமியை வெறுத்து, வழிபாட்டையே வெறுத்து அவர்கள் வந்து வைகுண்ட ஐயா வழிபாடு என்கிற ஒரு வழிபாட்டை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து அந்த சமூகம் வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் அதிலிருந்து சில பேர் வந்துட்டு அவங்களுடைய பின்னணியில் இருந்து கொண்டு சீமான் வந்து இன்னைக்கு வந்து பெரியாரை வந்து எதிர்ப்பது அல்லது பெரியார், ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் பேசணும் அப்படின்னா என்ன பேச முடியும்? திராவிட அரசியலை வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் திராவிட அரசியலை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நாம நிற்க முடியும். அப்போ திராவிட அரசியலை அட்டாக் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆயுதம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய அரசியல். அந்த அரசியல் அவர் தமிழ் தேசிய அரசியல் சொல்றாரு. உண்மையாகவே அது தமிழ் தேசிய அரசியலே கிடையாது. தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லும் போது பிரபாகரனை வந்து அவர் முன்னிறுத்தி தான் அந்த அரசியல் கட்சியை கொண்டு வந்தார். பிரபாகரன் வந்து எந்த இடத்துலையும் பெரியார் அவர்களை விமர்சித்தது இல்லை. பெரியாருடைய கொள்கை பிடிப்போட கொள்கையை போற்றியவர் அவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் முரண் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது வந்து ஐயா வைகோ அவர்களே பிரபாகரன் அவர்களோடு இணைந்து அவரோட நேரில் சந்தித்து மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களை விட இப்போ ஒரு நெருக்கமானவங்க யாரும் கிடையாது. அதே மாதிரி அண்ணன் குளத்தூர்மணி அவர்களோ கோவை ராமசுவலி இங்கே பிரபாகரன் அவர்கள் அவங்க இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய வழிகாட்டியாக தந்தை பெரியாருடைய நூல்களை தான் அவர் வந்து அதிகம் படிச்சிருக்கிறாரு. அவரே வந்து அதை வந்து தங்களுடைய தோழலுக்கு இயக்க ரீதியாக பேச வச்சிருக்காரு. வைகோ அவர்கள் வரும்போது கூட திராவிட கோட்பாடை பற்றியான அவர் பேச வச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது பிரபாகரன் அவர்கள் முன்வைக்காத ஒரு கருத்தை இன்றைக்கு அவர் இல்லை என்பதை ஒரு இதாக வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை யார் கேட்க போகிறாங்க, பிரபாகரன் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு சொல்லி பிரபாகரனே கேவலப்படுத்தி, ஏன்னா அவருக்கு ஒரு போராளி தலைவர் எனக்கு வந்து ஆமக்கறி செஞ்சு கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாருன்னு இதெல்லாம் வந்து ஒரு தலைவரை இழிவுபடுத்துவதற்கு இதை விட ஒரு பெரிய விஷயமே தேவையில்லை. அதனால் சீமான் மாதிரி ஒரு அண்ட புழுகன், ஆகாச புழுகன் வேற யாருமே கிடையாது. ஆமக்கறிலாம் சாப்பிடலன்றீங்களா? அதாவது ஆமக்கறி சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் அதை தலைவர் பிரபாகரன் இவருக்கா செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்றாரு பாருங்க. அதை விட கேவலம். மனைவி தான் இட்லிக்குள்ள கறியை வச்சு செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் அதுதான் சொல்றேன்ல. இப்போ யார் வந்து இப்போ சாட்சி சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க? நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம்ல. அந்த அடிப்படையில் தான் அவர் நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை என்கிற ஒரு அசாத்திய ஒரு துணிச்சல்ல வந்து தைரியத்தில் அவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. சில ஈழத் தமிழர்கள் இதையும் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் வந்து அந்த அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு நிலைமை இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு தெளிவானவர்களாக இருந்தாங்கன்னா இந்நேரம் சீமான சட்டையை பிடிச்சிக்க யாரா நீ யாரா அப்படின்னு சொல்லி வந்து சீமான அலுவலகத்தையே வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். ரெண்டாவது, திராவிட இயக்க தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து சீமானுடைய அந்த ஆரம்பகால பேச்சுக்கள் எல்லாம் வந்து அவங்க பேச விட்டுட்டேன். அதை வந்து ஒரு பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அதை ஒரு குறிப்பிட்ட கட்ட தடுத்து நிறுத்தி அதை சரியான ஒரு திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து விட்டுட்டாங்கன்னா அந்த கட்சியில் வந்து அவர் தான் எல்லாமே. அவரை விட கொஞ்சம் வளர்ற மாதிரி இருந்தால் உடனே இல்லை அது ஓகே. நான் சொல்கிறது வந்து என்னென்னா, அவர் வந்து அவருடைய கட்சியில் அவர் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அவங்க தொண்டர்களை அவர் எப்படி வேணால் பேசிட்டு போட்டோம். ஆனால் பெரியாரை பற்றி பேசும் பொழுது பெரியாருக்கு ஒரு களங்கம் ஏற்படுகிற மாதிரி சில கருத்துக்களை அவர்கள் சொல்லும்போது அதை வேடிக்கை பார்க்க கூடாதுல்ல. அதை வந்து இப்போ வந்து சரியான அதிமுக வேடிக்கை பார்த்துருக்க கூடாது. அப்போ இப்போ வந்து பெரியார் இயக்கங்கள் விழித்து கொண்டு சரியான திருப்பி அடிதலை இப்போ வந்து செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறை தோழர் மனோஜ் போன்றவர்கள்லாம் ஒரு சரியான ஒரு திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்கிறாங்க. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குது. ரெண்டாவது, அவருக்கு வந்து எதிரி யாருன்னே அவருக்கு தெரியல. சீமானுக்கு வந்து யாரை எதிர்க்கணும்னு தெரியாது. அதான் வந்து இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பரபரப்பாக நம்மளை பற்றி ஏதாவது பேசிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம யாரை தொட்டா பேசுவாங்க?
அப்போ பெரியாரை தொட்டால் தான் எல்லாம் நம்மளை பேசுவாங்க. ஏன்னா பெரியாரை தவிர்த்து தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் பண்ணவே முடியாது. பெரியார் இல்லாமல் அரசியல் இல்லை. இறந்தும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதிமுக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பெரியாரை தொடாம யாரும் அரசியல் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து பெரியாரை அட்டாக் பண்ணா தான் நாம பெரிய ஆளாக முடியும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவர் சீமான் வந்து அவருடைய இது போன்ற ஒரு தாந்தோண்டித்தனமான ஒரு தரந்தாழ்ந்த ஒரு அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காருங்கிறது நம்முடைய கருத்து. ஓகே, கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5% வாக்கு வங்கி இருக்கு. இந்த தேர்தலில் அவருக்கு வாக்கு வங்கி உயருமா குறையுமா? நிச்சயமாக இந்த தேர்தல் 8.5% இல்லை, 8% கூட அவர் வாங்க முடியாது. அவர் வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடி அவர் கொடுக்க போகுது. ஒரு 4% பிடிப்பதே ஒரு பெரிய விஷயம். அது கூட என்னன்னா எல்லா தொகுதியிலும் நிற்கிறதுனால அந்த ஒரு தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு விழுந்தாலே அதுவே ஒரு 4% வந்துடுது இல்லை. அந்த 10,000 ஓட்டுன்னா அந்த தொகுதியில் நிற்கிறவனுடைய வேட்பாளருடைய சொந்தக்காரனாக இருப்பான். மாமா மச்சான் சொந்தக்காரன் அங்காளி பங்காளிகள் இந்த மாதிரியான ஆட்களாக தான் அவனுக்கு ஆதரவு கொடுப்பாங்களே தவிர அரசியலை புரிந்து கொண்டு அவர்கள் வைக்கிற அரசியலை முன் வச்சு யாராவது அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? ஒருபோதும் நிச்சயமாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த முறை வந்து சீமான் அவர்களுக்கு, அது சென்ற முறை 8% போனதுக்கு காரணம் விஜயனுடைய ரசிகர்கள் தான் அடிப்படை காரணம். விஜய் ரசிகர்கள் சென்ற முறை வந்து அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. விஜயும் மறைமுகமாக ஒரு ஆதரவை வந்து சீமானுக்கு வந்து கொடுத்ததுனால ஒரு 8% மேலே வந்து அவர் ஓட்டு வாங்க முடிஞ்சது. இந்த முறை நீங்க 4% தாண்டவே முடியாது. அதான் யதார்த்தமான ஒரு கள நிலவரமா இருக்கு. விஜயின் வருகை வந்து சீமானுக்கு பாதிப்புன்றீங்க? மிகப்பெரிய பாதிப்பு. விஜய் மற்ற கட்சிக்கு இருக்காது, மற்ற கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்கு. விஜயனுடைய வருகை வந்து எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பு தான். ஏன்னா வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட வர்றாங்க. அதை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா வந்து அந்த எழுச்சி என்பது வந்து விஜயனுடைய பின்பாக போய் திரளுவது என்பது எந்த விதத்திலும் தமிழ் மக்களுக்கோ தமிழ்நாட்டிற்கோ இது எந்த வகையிலும் பயன்படாது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நான் விஜயனுடைய ஃபேன்ங்கிற மனநிலையிலேருந்து தான் பேசுகிறாங்க. ஒரு ரசிக மனநிலைக்கும் ஒரு அரசியல் புரிந்த ஒரு தெளிவான தொண்டர்களுடைய மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னாடி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா விஜயுடைய வருகைக்கு பின்பு எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும்ன்ற பாதிப்புல வந்து சீமானுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. சீமானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. கண்டிப்பா. எந்த அளவுக்கு இப்ப விஜய் இந்த தேர்தலில் வாக்குகள் வெல்வார்னு வாங்குவார்? இந்த முறை தேர்தலில் வந்து விஜய் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15%க்குள்ள ஓட் பேங்க் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வாங்குவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வந்து இந்த தடவை வந்து அவர் எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க மாட்டார். ஒரு தொகுதிகளோடு அவர் தான் சிஎம்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, அது வந்து அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு தெரியல. அவருக்கு அப்படி ஒரு மனநிலை, எல்லாரும் சொல்லிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தானே. நான் சிஎம் ஆக போறேன், நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிக்கிற வேண்டியது. நானும் ரவுடிதாங்கிற மாதிரி வடிவேலோட ஒப்பிடுறீங்க. அவ்வளவுதான், அப்படிதான் ஆகப்போகுது. விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் வரப்போகுது. அவருக்கு வந்து ஒரு காமன் சென்ஸுங்கிறதே கிடையாது. நம்ம ஒரு சமூக ரீதியான ஒரு பொது வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அவர் யோசிச்சிருந்தா அவர் போய் திரிஷாவோட போய் வந்து ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே நிற்க மாட்டார். அவர் பர்சனல்னு சொல்கிறாங்க. அவர் பர்சனலாக இருக்கலாம். அது பர்சனலுங்கிறதுனால வந்துட்டு நம்ம அப்படி மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது ஓட் பேங்க் பாதிக்கும்ல. இப்போ அவர் வீட்டுக்குள்ளே அவர் போட்டுட்டு இருந்தால் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்க போகிறதே கிடையாது. அவருடைய பர்சனல் அது. பொது இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா அது வந்து அப்படி கிடையாது. இத்தனைக்கும் அவர் இருக்கட்டும், தாராளமாக அது அவருடைய விருப்பம், அது நம்ம வந்து சொல்லல வரல. ஆனால் என்ன அப்படின்னா மக்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் மக்கள் வந்து நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதனால் வந்து இது போன்ற விஷயங்கள் கூட கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. இப்போ அவங்க கட்சியிலே பாருங்கள், ஒரு அம்மா வந்து ரஞ்சனா நாச்சியார் கூட வந்து விலகி வந்துட்டாங்க, திமுக வந்து. இப்படி வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அதாவது இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து இன்னைக்கு அவர் தனியாக நிற்கிறதுனால தொண்டர்கள் வந்து ஆவேசமாக கூட நிற்கிறாங்க. ஆனால் நாளை வந்து இதே மாதிரி அவர் இருக்க முடியாது. தனியாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு கட்சி தனியாக நின்று ஆட்சியை பிடிச்ச மாதிரி சரித்திரம் இருக்கா? வரலாறே கிடையாது. எல்லாமே கூட்டணி தான். எம்ஜிஆர் கூட கூட்டணி தான். முதல்ல வந்து அவர் இருந்தாலும் கூட அடுத்து கூட்டணி அமைச்சு தான் அவர் வந்து வெற்றி பெற முடிஞ்சது, ஆட்சி அமைக்க முடிஞ்சு. தமிழ்நாட்டினுடைய கல நிறவே கூட்டணி அமைறதை பொறுத்தா இருக்கு. அது இப்போ உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுக இல்லை திமுக 2 பேரிடம் சவாரி செய்தால் மட்டுமே முடியும், இல்லைன்னா வந்து முடியாது. அவர் வந்து ஒரு உண்மையாகவே வந்து ஒரு அறிவுபூர்வமான தலைவராக இருந்தாருன்னா அவர் ஏதாவது ஒரு பக்கம் இணைந்து அவர் போய் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு அதன் பிறகு கூட அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து காமிக்கலாம்.
ஆனால் அப்படி ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு அவரால் வர முடியல. ஏன்னா வந்து அவர் வந்து மேக்சிமம் அவர் மக்களுடைய நாடி துடிப்புகளை புரிஞ்சவர் இல்லை. அரசியல் ரீதியான ஒரு பெரிய நாலேஜ் என்பதும் கிடையாது. யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயே கூட இன்னைக்கு வந்து ஒரு பின்புலமாக இருந்து ஆட்டுவிக்கக்கூடிய நபர்களாக யார் இருக்கிறாங்கன்னா இதே பிஜேபியினுடைய அரசியல் தான் இன்னைக்கு இருக்குது. அதைத்தான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதனால் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பிரிச்சிடணும். திமுகவுடைய ஓட்டு, ஏன்னா திமுக பேசுகிற அதே அரசியலை நீங்களே பேசுங்க. திமுக என்ன அரசியல் பேசுதோ அதையே நீங்கள் பேசுங்க. அப்படி பேசும்போது என்னென்னா திமுகனுடைய ஓட்டுகள் தானே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய கணிப்பு அந்த மாதிரி. திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயை உருவாக்கியிருக்காங்க. அதான் உண்மை. திமுகவை வீழ்த்துவதற்கு அதே ஒரு கருத்தியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய இன்னொரு அரசியலை முன் வச்சு தான் வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்படின்னா அவங்க விஜயை தன் கூட்டணிக்குள்ள கூப்பிட்டுருப்பாங்க, இன்னும் பலமாக இருக்கலாம் அந்த கூட்டணி. திமுகவை வீழ்த்தணும்னா விஜயை தன் கூட்டணிக்குள்ளே கூப்பிட்டு வச்சா அந்த 15% சேரும் போது திமுக அலைன்ஸை விட அதிகமான ஓட் பேங்கிங் ஆகுதுல்ல. நிச்சயமாக பிஜேபிக்கு வந்து இந்த தடவை ஜெயிச்சு அவங்க சிஎம்மா வந்து விஜயை கொண்டு வரணும்ல நினைக்கல. சிஎம்மா எடப்பாடியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் அவங்க நினைக்கல. பிஜேபியினுடைய நோக்கமே என்னன்னா தமிழ்நாட்டில் திமுகவா பிஜேபியா என்கிற ஒரு போட்டி வரணும், ஒரு சூழல் உருவாகணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ அங்கே இருந்துக்கிட்டே அதிமுக அழிக்கிறாங்கன்றீங்களா? அங்கே இருந்துட்டு தான் அதிமுக அழிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதிமுகவுடைய வளர்ச்சியை பாருங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக முழுக்க முழுக்க அமித்ஷா கையில் போயிடுச்சு, மோடியுடைய கையில் போயிடுச்சு. அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டு அந்த மோடியா அந்த லேடியா பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு தில்லா பேசுனாங்க. இன்னைக்கு வந்து அவங்களால பேச முடியுதா? அவங்களால பேசவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவங்கள்ட்ட ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர்ஷிப் கிடையாது. யார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவர் வந்து சொன்னால் கேட்கக்கூடிய அளவில் வந்து ஒரு பெரிய தலைவர் அவர் கிடையாது. அவருக்கு அடிமட்டத்திலேருந்து போனவர் தான். நம்ம வந்து அவருடைய வளர்ச்சியில் நம்ம வந்து இப்படிலாம் போனவங்க வரணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அதே நேரத்தில் ஒரு தன்மானத்தோடு நிற்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் வேணும் இல்லையா? ஒரு சுயமரியாதையோடு நிற்கணுமா இல்லையா? நம்ம நண்பன் யார், நம்முடைய எதிரி யார் என்பதை தெரிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கணும், வேட்பாளர்கள் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் கடந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒட்டுமொத்தமான அவருடைய கிராஃப் எடுத்து பாருங்கள், அப்படியே கீழ் நோக்கி சரிஞ்சு தான் போகுது. இந்த தேர்தலில் ஜெயிச்சிருவேன்றாரு. அதாவது தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா மகளிருக்கான நிறைய திட்டங்கள், தொண்டர்களை மகிழ்விப்பதற்காக, தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் எடுக்கின்ற கடைசி ஆயுதம் இந்த தேர்தல் தான். அவர் எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜ் இலவசம்ன்றாரு. அதான் இன்னைக்கு 5 லட்சம் பேருக்கு இருசக்கர வாகனங்கள் இந்த சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பல திட்டங்களை நிறைவேற்றி பெண்களுடைய ஓட்டுகளை வந்து தங்களுடைய கைகளில் வச்சிட்டு இருக்கிறாங்க. அது யாராலும் மாற்ற முடியாத ஒரு நிலைமையா நம்ம பார்க்குறோம். அந்த அறிவிச்சதுல பெண்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. 10,000 ரூபாய் தரன்றாரு, ஃப்ரிட்ஜ் தரன்றாரு, வண்டிகள் தரன்றாரு. அப்படி பார்த்தா மக்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம மக்கள் முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஸ்டாலின் வந்து நான் 1000 ரூபா வந்து மாதம் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லும்போது அப்படி கொடுக்கவே முடியாது என்று மறுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவரே 2000 இப்போ அவரே நான் 2000 ரூபா தரேன்னு சொல்லும்போது இது முரணா இல்லையா? மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? ஏன்னா 1000 ரூபா கொடுக்குறே எதிர்த்தாரு, அப்படி கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. இப்போ எப்படா இவர் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாரு? ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்னு இருக்காரு. இது எல்லாமே வந்து அவருக்கு வேற வழியே இல்லை. அதாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பார்த்து அறிவிப்புகளை வந்து வெளியிடுவாங்க. அம்மா ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது, எப்படியாவது சொல்லி எதையாவது பொய் சொல்லியாவது நம்ம வந்துடலாங்கிற அந்த மோடி ஃபார்முலாவை வந்து அவர் கையில் எடுக்கிறார். மோடி இப்படி தானே வந்து நான் வந்து ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா நான் பணத்தை போடுறேன்னு சொன்னார். அப்போ மக்களுக்கு என்னன்னா ஒரு இயல்பாக ஒரு ஈர்ப்பார். 15 லட்ச ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் வரப்போகுதே அப்படின்ட்டு. இப்போ வந்து 15 லட்ச ரூபா எங்கே போச்சு? ஒருத்தர் அக்கௌண்ட்ல வரல. இருக்கிற பணத்தையும் எடுத்துட்டு ஒரே நாள் வந்து 500 ரூபா 1000 ரூபா நோட்டுலாம் காணாமல் போய் எல்லாத்தையுமே வந்து மக்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அப்போ ஒரே நாள் இரவுல பணமே செல்லுபடி ஆகாதுன்னு அறிவித்த ஒரு பிரதமர் அவர். ஆனால் ஒரே நாள் இரவுல ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு மாதம் 5000 ரூபா பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் 5000 ரூபா வரவழைச்சது வந்து திராவிட மாடல் அரசார். அப்போ ரெண்டுமே இன்னைக்கு போட்டியே பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியா ஸ்டாலினா இந்த போட்டி தான் இங்கே போயிட்டு இருக்கே தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து சும்மா ஒரு சைடு ஆக்டர் மாதிரி தான். அவர் வந்து அங்கே வந்து மெயின் ரோலே அவர் கிடையாது. முதல்வராக இருந்தவர் தான். அவர் என்ன மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வந்தவரா? அவர் ஆக்சிடென்ட்ல வந்தவர்.
ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டாரு, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவர் 4 வருஷம் எப்படியாவது ஓட்டி ஆகணும். ஓபிஎஸும் ஆதரவு கொடுத்துட்டாரு. எல்லாருக்குமே அவங்கவுங்க பதவியை தக்க வச்சு இந்த 4 வருஷத்துல ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம அம்மா போயிட்டாங்க, இருக்கிற காலத்தில் நம்ம எப்படியாவது வந்து ஒரு செட்டில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாருமே இருந்தாங்க. இந்த 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு தேர்தலையாவது எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றதா நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு, சட்டப்பேரவையில் நடந்திருக்குது, இடைத்தேர்தல் நடந்திருக்குது. எந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி அடைஞ்சிருக்காரு? எதுவுமே கிடையாது. மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்றீங்க. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க டோட்டலாக. இன்னைக்கு வந்து போட்டி என்பதே பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியா அல்லது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா, இதுதான் இன்றைக்கு போட்டி. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ இங்கே பிஜேபி வளர்ந்துட்டு வருது. நிச்சயமாக பிஜேபி நான் வளரலன்னு சொல்லவே கிடையாது. பிஜேபி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பிஜேபி எங்கேருந்து வளருதுன்னா அதிமுக அழிச்சு தான் வளருது. அது எடப்பாடிக்கு தெரியாமையா இருக்கும்? எடப்பாடிக்கு தெரியும். ஆனால் எடப்பாடியால் கைகள் கட்டப்பட்டிருக்கு, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. எதனால அவர் கை கட்டப்பட்டிருக்கு? அவர் பல வழக்குகளில் சிக்கியிருக்காரு, பல ஊழல் வழக்குகள் இருக்குது. கொடநாடு எஸ்டேட்டில் வந்து காவலாளி கொலை வழக்கில் அவர் தான் நம்பர் 1 அக்யூஸ்டா இருக்காரு. அப்படி யாரும் ஒன்றும் டிக்ளேர் பண்ணலையா? இல்ல அக்யூஸ்ட்ல அவரும் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காரு. விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காரு. கண்டிப்பா வந்து இப்ப இந்த தேர்தல் வர்றதுனால அமைதியா இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து அடுத்த விசாரணை தீவிரம் 5 ஆண்டுகளாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. தமிழக 5 ஆண்டுகள் விசாரிச்சாலும் கூட போன தேர்தலிலேயே தமிழக முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா, கொடநாடு வழக்கு உடனடியாக கையில் எடுக்கப்படும், அதுக்கான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரப்படும் சொன்னாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி வழக்கையும் கூட்டிட்டு காட்டினாங்க. பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று கொடுத்தாங்க. ஆனால் இந்த வழக்கு வந்து அப்படியே கிடத்தில் போட்ட கல் மாதிரியே தானே இருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க பாருங்க, அதாவது வந்து அதாவது இப்போ நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அதை வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்னை வந்து அரசியல் பழி வாங்கிட்டாங்க, என்னை ஜெயிலில் போட்டாங்க, இப்படின்னு சிம்பதி கிரியேட் பண்ணி அவர் எப்படியாவது வரணும்னு நினைக்கிறார். அதனால விஜய் அரெஸ்ட் பண்ணலையோ கரூர் மேட்டர்ல? நிச்சயமாக விஜய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிம்பத்தி கிரியேட் ஆயிடும்னா குற்றவாளிகள் கூட விட்டுருவீங்க. அப்படி கிடையாது. சிம்பத்தி கிரியேட் ஆகுறதுக்காக குற்றவாளி விட முடியாது. விசாரணை வளையத்துக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் தலையிடுறதுக்கு முன்னாடி அவங்க சிபிஐ விசாரணை சொல்லி அங்க கேட்டாங்களே. இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ண முடியும்? விஜய கோர்ட் ஆர்டர்னால விஜய் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ விஜய் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தலையிட்டு கையில் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, அதாவது அந்த சம்பவம் நடந்த உடனே எஃப்ஐஆர் போட்டிருந்தா சிபிஐக்கு போயிருக்க மாட்டாங்க. எஃப்ஐஆரே போடல. இல்லை, எஃப்ஐஆர் வந்து அவங்க போடக்கூடிய கண்டிஷனில் தான் எடப்பாடி பழனிசாமி தலையிட்டு இது வந்து என்னன்னா விஜயை திட்டமிட்டு மாட்டி விட்டவர் யாருன்னு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம்னா விஜய் நம்ம கூட்டணியில் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து அவர் வந்து சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு நினைச்சது. ஆனால் உண்மையாகவே அவர் வந்து விஜய்க்கு நல்லது செய்ய நினைச்சவர் விஜயை வந்து டெல்லி கிட்ட மாட்டி விட்டுருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் வரக்கூடிய விசாரணை வளையங்களில் கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபிக்கு திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு நன்றாகவே தெரியும். முதலமைச்சராக ஸ்டாலின் தான் மீண்டும் வரப்போகிறார் என்பது பிஜேபி நன்றாகவே தெரியும். பிஜேபி படிப்படியாக அவங்க முன்னேறாங்க. எடுத்த உடனே நம்ம போனோம்னா தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை நம்ப மாட்டாங்க. மற்ற மாநிலத்தில் வர மாதிரி மற்ற மாநிலங்கள் வர முடியும், நம்ம வர முடியாது. அதனால படிப்படியாக போகணுங்கிற அடிப்படையில் முதல்ல வந்து திமுகவா அதிமுகவா இருந்த நிலைப்பாடை தகர்த்து விட்டு திமுகவா பிஜேபியா இந்த நிலைப்பாட்டில் கொண்டு வந்து நிற்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனால் இங்கே வந்து அதை நோக்கி நகர்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்குறார். இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த தேர்தலோட பாருங்க, அவர் மிகப்பெரிய அடுத்த ஒரு கேள்விக்குறியோடு நிற்க போறார். என்ன செய்யறன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு களத்தில் நின்று நிற்கக்கூடிய ஒரு போராளி இல்லைங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாருன்னா அவர் எவ்வளவு ஒரு அனுபவசாலி, நடிகர் சங்கத்தில் இருந்தார், எல்லாத்திலும் களத்தில் நேரடியாக நின்று பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவர் மனசில் வேணால் ஒன்று நினச்சிக்கலாம் தவிர எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இங்கே தான் அவருக்கு கிடையாது. ஏன்னா இப்போ அவர் அறிவித்திருக்கிற 297 திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததாகவே ஒரு பரபரப்பான ஒரு தகவல்களும் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. அதில் குறிப்பிட்டு நிறைய திட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் வந்து ஒரே கையெழுத்தில் ஒரே நைட்டில் 5000 ரூபா போட்டார் அதிகாலையில் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதை என்ன விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயத்தின் அடிப்படையில் தான் போட்டிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் கோடை காலம் வரலையா, அப்போலாம் 2000 ரூபா தரலையே, இப்போ மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, அப்போ அது பயத்தின் அடிப்படையில் தானே அந்த 5000 ரூபா அனுப்பிச்சிங்க அப்படின்னு மக்கள் மத்தியிலையும் பரவலான ஒரு அரசு வந்து சொல்கிறாங்களா. ஒரு இது நம்ம வந்து போடுறோம்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் கோடை விடுமுறையில் வரும்போதெல்லாம் இந்த தொகை கண்டிப்பாக கொடுக்கப்படும்.
நீங்க இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது கேள்வி இல்லை. இப்போ நம்ம வந்து தைப்பூசம் தேர்தல்னால தான் கொடுத்தாங்கன்றாங்க. இல்ல தேர்தல்னால கொடுத்தாங்க அப்படிங்கிறது தவறான. ஜெயிச்சோன்னா அடுத்த வருஷம் கொடுப்பாரா? ஒருவேளை வந்து தேர்தல்னால கொடுத்தா கூட வச்சுக்கோங்களேன், தேர்தல்னால கொடுத்தாவே வச்சுக்கிட்டா கூட அடுத்த வருஷம் கண்டிப்பா அது கொடுத்தா ஆகணும். ஏன்னா வந்து கோடை விடுமுறைக்கான ஒரு சிறப்பு தொகைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப அடுத்த வருஷம் கோடை விடுமுறை வராமல் இருக்குமா? சிறப்பு தொகை கொடுக்காம இருக்க முடியுமா? எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக இது வந்து தொடங்கியாச்சு, இனிமே வந்து நிப்பாட்ட முடியாது. இனிமே எல்லா வருடங்களையும் கோடை விடுமுறை தொகை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இது இப்போ முன்னாடி வந்து தைப்பூசம் வந்துச்சு, தைப்பூசத்துக்கு வந்து லீவு கேட்கும் பொழுது வந்து விடுமுறை வந்து அது வரைக்கும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் வந்து தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டார். விடுமுறை அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு வருஷம் தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுறாங்களா இல்லையா? அப்ப இதுக்கு முன்னாடி ஏன் தைப்பூசத்துக்கு விடுமுறை இல்லையா? அப்ப தைப்பூசமே வரலையா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. தைப்பூசம் அதுக்கு முன்னாடி வந்துச்சு, ஆனால் தைப்பூசத்துக்கு ஒரு விடுமுறை விடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சார். இப்போ அது தொடருகிறது. அது மாதிரி கோடை விடுமுறைக்கான சிறப்பு தொகை என்பது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக தொடரும், அதில் எந்த மாற்று கருத்து. அதாவது தைப்பூசம் என்பது ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்வு. ரொம்ப நாளாக அதை கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கான விடுமுறை நாட்களாக அறிவிங்க அப்படின்னு. அதை வந்து எடப்பாடி அவர்கள் அறிவித்தார். அந்த ஜியோவை அப்படியே அடுத்தடுத்து எல்லாருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து தேர்தல் காலத்தில் நீங்கள் கொடுக்குற அந்த 1000 ரூபா வந்து முன்கூட்டி கொடுத்ததில் ஏற்புடையதாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் 2000 என்பது அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரியுது தானே, சமூகத்தில் உள்ளவங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அடுத்தடுத்து தொடருன்றீங்க. ஓகே, இதை போன வருஷம் கோடை விடுமுறைக்கு கொடுத்துட்டு இந்த வருஷம் தொடர்ந்தா அதோடைய பேசும் பொருளாக வந்திருக்காது இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சொல்லுவது நியாயமான விஷயத்தை நான் அதை மறுக்கலை. பட் இந்த வருஷத்துலேருந்தாவது இனிமேலாவது மக்களுக்கு அந்த 2000 ரூபாய் கிடைக்கட்டுமே அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு போக்கிலே நம்ம பார்ப்போமே. அவர்கள் எந்த நோக்கத்தில் வேணால் கொடுத்துருக்கலாம், ஆனால் நம்மளை போன்றவர்கள் வந்து அதை எடுத்துக்கொள்வது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அந்த விஷயம் தொடரட்டுமே, அதே நல்லது செய்யறது. ஏன்னா 2000 ரூபாங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய தொகை தான், எவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து மக்களுக்கு எது கிடைச்சாலும், அடுத்த ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து நான் வந்து கோடை விடுமுறை 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் நம்ம வரவேற்க தான் போகிறோம். சரி, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், வாதத்துக்காக சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, மக்களுக்கு இலவசம் மாறி மாறி நீங்கள் கொடுக்குறனால அந்த மக்களை வந்து நீங்கள் வேற எதுலேயுமே செயல்படாமல் ஒரு எதிர்பார்ப்புலேயே வச்சுக்கிற மாதிரி இல்லையா? இது வந்து பெருசாக ஒன்றும் மக்களை நம்மளே வந்து சோம்பேறியாக்குற மாதிரி. மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்குதுன்னா மக்களுடைய பணத்தை வரியா நீங்கள் அரசாங்கம் வாங்கலையா? மக்களுடைய பணத்தை அரசாங்கம் வாங்குறதுனால அரசாங்கம் கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் மேலேயும் 1,17,000 ரூபாய் கடன் இருக்கு. கடன் இருக்கட்டுமே, கடன் வாங்க கடங்காரன் நான் கடங்காரன். கண்டிப்பா நான் இந்த இலவசங்கள் பெறுவதால அந்த கடன் சுமை ஏறல. இது வந்து இலவசங்களாக நம்ம பார்க்கறதை விட ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து இது ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தர் தலைமையிலும் இது வந்து இப்போ இல்லைங்க, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் சொன்னாங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சொன்னாங்க, இடையே நம்ம ஒவ்வொருத்தர் தலையில் எவ்வளோ கடன் இருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு கூட என்கிட்ட வந்து சில கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் பேசுவாங்க. அப்போ நான் வந்து நினச்சிருக்கிறேன் இது தவறு, இலவசம்ங்கிற தவறு அப்படின்னு கூட நினச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு யோசிக்கும் போது கம்யூனிஸ்ட் இயக்கங்களை அதை ஏற்றுக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அதை ஏற்றுக்குருவோம். கடன் இருக்கத்தான் செய்யும். உலக நாடுகளில் ஐநா உலக வங்கிட்ட கடன் வாங்காத நாடு அப்படின்னு உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு உலக வங்கிட்ட கடன் வாங்காமல் இருக்கா? கடன் வாங்க தான் செய்வாங்க, கடன் வாங்காத நாடுகளே கிடையாது. ஆனால் அது எதற்காக பயன்படுகிறது? மக்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பயே நம்ம அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்தை நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதே நேரத்தில் இந்த இலவசங்களை சிலதை குறைத்து விட்டு மக்களுக்கு தேவையான கல்வியையும் தரமான கல்வியையும் மருத்துவத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை மொத்தமாக இலவசமாகணும். அந்த அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும், சிகிச்சைக்கான முறைகளும் இப்போ நிறைய தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, தனியார் மருத்துவமனைகள் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அரசுடைமையாக்கி தரமான கல்வி, ஆங்கில கல்வி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்க இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தா அந்த மக்களுக்கு பல விஷயங்கள் சென்றடையும். நீங்க சொல்லுகிற விஷயம் வந்து இப்ப தனிப்பட்ட விதத்துல ஒரு ஆதித்தமிழர் கட்சியினுடைய ஒரு நாளைக்கே நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி போனேன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நான் கண்டிப்பா பேசுவேன். கல்வியை இலவசம் பார்க்குங்க, மருத்துவத்தை நீங்க இலவசம் பார்க்க அப்படிங்க நம்ம பேச முடியும். ஏன்னா இதுதான் சீமான் முன்னெடுக்கிறாரு. இல்ல, சீமான் வந்து இதை முன்னெடுக்கிறாரு, நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, இதை நம்ம ஆதரிக்கிறோம், அதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க இதை முன்னெடுக்கிற அதே நேரத்துல நீங்க இன்னொரு பக்கம் எதை நினைக்கிறீங்க?
பெரியார் போன்ற தலைவர்களை இது போன்ற விஷயங்களை முன்னெடுப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்த தலைவர்களை நீங்கள் தரந்தாழ்ந்து விமர்சிப்பது, அவர்களை வந்து ஒரு மண்ணுன்னு சொல்றது, அவருடைய கட்டியெழுப்பி அந்த கருத்தியலை வந்து நான் உடைப்பேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே சீமான் தான் பெரியார் என் தாத்தான்னு சொல்லி பேசினவர், இதே சீமான் தான் பெரியாருடைய கொள்கையை பறைசாற்றியவர், இதே சீமான் தான் பெரியாரை மூளை முழுக்கெல்லாம் போய் கிராமமாக பேசினவர். இப்போ அவருடைய நிலைப்பாட்டை மாற்றினால அவர் வந்து பெரியாரை விமர்சிக்கிறார். அதாவது முதல்ல என்ன பேசினாரு, ரெண்டாவது என்ன பேசினாரு நம்ம பார்க்குறோம். கடைசியாக என்ன பேசினாரோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு அரசியல் பேசியிருக்கலாம். இப்போ கரண்ட்ல அவர் என்ன பேசுறாரு அதை தான் நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம வந்து இதை தாண்டி நம்ம மற்றது பேச முடியாது. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சீமானுடைய செயல்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் விமர்சிக்கிறோம், அவர் எதிர்க்கிறோம். அவருடைய செயல்பாடு ஒட்டுமொத்தமாக முற்போக்காளர்களுக்கு, அதுவும் வந்து ஒரு சமூக நீதிக்காக போராடக்கூடிய எல்லாரையும் இழிவுபடுத்தக்கூடிய, இன்னைக்கு பெரியாரை பேசுவார், நாளைக்கு காமராஜர் பேசுவார், அடுத்து இன்னொருத்தர் அம்பேத்கர் பேசுவார். அப்போ இப்படியே தலைவர்கள்லாம் போகிறவங்களாம் பேசிட்டு இதுதான் உன்னுடைய வேலையா? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன இருக்குது? இதை பேசுகிறதுனால உனக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிற? உன்னுடைய வேலை திட்டம் என்ன? இவங்கெல்லாம் இழிவுபடுத்துறது தான் உன்னுடைய வேலை திட்டமா? உன்னுடைய வேலை திட்டம் தமிழ் நாட்டு மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு நல்லது செய்யணும். அதை என்னென்ன செய்யணுங்கிற பட்டியல் எடுங்க, அதை விவாதிப்போம். அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிற தலைவர்கள்லாம் இழிவுபடுத்திட்டு இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு ஏற்படுத்துறது. இப்போ வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? அறிஞர் அண்ணாவும் முத்துராமலிங்க தேவரும் ஒரு காலத்து நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு அரசியல் ரீதியான சில இடங்கள்ல ஒரு சில பேருக்கு சில முட்டல் மோதல் நடந்திருக்கும். பட் நமக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம உண்மையான சமூக போராளியாக இருந்தால் இந்த சமூகத்தை இணைக்கிறதுக்கான என்னென்ன கூறுகள் இருக்கோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர, இந்த சமூகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விடுவது, கோல் மூட்டி விடக்கூடிய வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு தலைவராக இருந்து அந்த வேலையை செய்யக்கூடாது. சீமான அந்த வேலையை மட்டும்தான் செய்கிறார். அப்போ அவர் எப்படி தலைவராக எடுத்துக்கிற முடியும்? இப்போ அதே காலகட்டத்தில் இப்போ எடப்பாடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அளித்த மாதிரியே இப்போ முதல்வர் இன்னும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்கள் கனவை சொல்லுங்கள்ன்ற ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களும் நிறையா திட்டங்களை வச்சுருக்காரு. தாலிக்கு இது வந்து அதிமுக திட்டமாக இருந்தாலும் இப்போ அதை முன்னெடுத்திருக்காரு. அதே மாதிரி தாய்மாமன் சீரு, இப்படி பரவலாக வீட்டுக்கு ஒரு 2 வீலரு, வீடு தரேன், இந்த மாதிரி நிறைய அனைத்து பேருந்துகளிலும் இலவசம். இப்போ ஒரு குறிப்பிட்ட பேருந்துகள் இலவசன்றதை ஒரு அனைத்து பேருந்துகளும் இலவசம்னு ஏற்கனவே இருந்த திட்டங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறாரு, கொடுத்துருக்காரு. இதனால அவருடைய வாக்கு வங்கி உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பெண்கள் மத்தியில்? நிச்சயமாக இந்த மாதிரி விஜய் வந்து அறிவிக்கிறதுனால எந்த ஒரு மாற்றம். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் இலவசங்களை திட்டினாரு. அவங்க கட்சி தொண்டர்களே திரைப்படங்களே கூட அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் ஓசி பஸ் வேணான்லாம் பேசியிருக்காங்க. ஆமா, இப்போ இவர் அறிவிச்சிருக்கும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும்ல, என்னடா இவர் ஏதாவது புதுசாக செய்வார்னு நினைச்சா இவரும் அவங்கள மாதிரியே இருக்காரு அப்படின்னு. அதாவது அவருக்கு வந்து கடந்த காலத்து என்ன பேசினாருன்னு அவருக்கே தெரியாது. ஏதோ டைரக்டர் எழுதி கொடுத்தா அவர் பேசுறாரு, அல்லது அவருக்கு பின்புலமாக யார் இருக்காங்களோ அதை எழுதி கொடுத்துட்டு பேசுறாரு. இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியாது. அவருக்கு உண்மையாகவே ஒரு சுயநினைவோட, ஒரு சுய அறிவோடு அவர் பேசியிருந்தாருன்னா அவருக்கு ஐயோ நம்ம இப்படி பேசுகிறோமே, இப்படி பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் அவருடைய ஒரு சிந்தனை போக்கு என்பது வந்து அதுக்கான ஒரு இடமே இல்லை. இன்னைக்கு தேர்தலில் ஓட்டு வாங்கணும். தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு திராவிட கட்சிகள் வந்து இப்படி இலவசங்களை அறிவிக்கிறாங்க. அப்போ நம்மளும் இலவசங்களை அறிவிச்சா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவர் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அதாவது வந்து ஒரு நீரோடையில் போயிட்டே இருக்கும்போது வந்து நம்ம வந்து அதோட கலந்து போயிட்டோம்னா ஒன்றுமே நிற்க முடியாது. அதை எதிர்த்து நிற்கணும். இலவசங்களை இருக்கிறீங்கன்னா எதிர்த்து நில்லுங்க. சீமானை போல் நீங்கள் நில்லுங்க. சீமானை வந்து பல விஷயங்களை திட்டினா கூட சில விஷயங்கள் நான் ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் மாற்றுக்கிறதே கிடையாது, ஏற்றுக்கிறேன். அப்படி நீங்கள் வந்து நில்லுங்க பார்க்கலாம். அதாவது இன்னொன்று வந்து என்னென்னா, இலவசங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து மக்களை வந்து அதாவது ஒரு மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை வந்து மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் அவன் வாங்குறான், அரசியல்வாதிகள் வாங்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. அதை வந்து மக்களுக்கே கொடுக்கறத பற்றி நமக்கு வந்து அதை இலவசம்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் வருது. உங்கள் பணத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அவங்கள்ட்ட வாங்கின பணத்தை நம்ம அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறோம். இது இலவசம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் கள நிலவரங்களையும் இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் மிக தெளிவாகவும் மிக அருமையாகவும் உங்களுடைய பதில்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நெறியாளர் சு. காதர்.